ஜோதி கொலை வழக்கில் கைதான அபிக்கு சாதகமாகவும் உண்மையான குற்றவாளி யார் என்ற ஆதாரமும் கிடைத்திருப்பதால் அந்த குற்றவாளியான கர்ணா பினான்ஸ் மற்றும் பல தொழில்களை நடத்தி மிக பெரும் தொழிலதிபராக வலம் வந்து கொண்டிருக்கும் கர்ணாவை உடனடியாக கைது செய்யும்படி போலீஸ் கமிஷனருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அத நான் செய்யல. உங்களுக்கு கிடைச்ச எவிடன்ஸ் பொய்யானது. அத நம்பாதீங்க. நான் செய்யல. நான் செய்யல. கர்ணா, கர்ணா இல்ல, நம்பாதீங்க. கர்ணா, கர்ணா, என்னாச்சு கர்ணா? இல்ல, அந்த நியூஸ்ல அவங்க நியூஸ். கர்ணா, நீ கொஞ்ச நாளாவே நார்மலா இல்ல. எதை பத்தியும் யோசிக்காத நான் தான் சொல்றேன்ல உங்ககிட்ட. எப்படி யோசிக்காம இருக்க முடியும்? எப்படி யோசிக்காம இருக்க முடியும்? எவ்வளவு பிரச்சனைகளை கடந்து வந்திருக்கோம். ஆனா இந்த கேஸ். எந்த கேஸ்? அது மிலன் மித்ரன் கேஸ். அப்படி இல்ல. அவனும் என்ன மாதிரி ஒரு பிக் ஷாட். அது மட்டும் இல்லாம அவன் கேஸ்ல நான் மாட்டிக்கிட்டேன்னு வைய, அவன் பையன் கண்டிப்பா என்ன ரிமாண்ட் பண்ணாம விட மாட்டான். இந்த நியூஸால ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோன்னு டென்ஷன்ல இருக்கு. அதெல்லாம் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்படியே நீ செய்யாத தப்புக்கு உன்னை அரெஸ்ட் பண்ணாங்கன்னா அந்த பழியை நான் ஏத்துக்கிறேன். வா, நீ முதல்ல வந்து ரெஸ்ட் எடு. வா, டேய் போடா. வெற்றி, எங்க இருக்க வெற்றி? ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு கர்ணா, நீ தூங்கு. சரி, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சரி. வீட்டுக்கு போல வெற்றி. வர வர அங்க இருக்கவங்கள ஃபேஸ் பண்றதுக்கே தைரியம் இல்லடா. நேத்து பார்த்தல்ல கர்ணா எப்படி பதட்டமானான்னு பார்த்தல்ல. நான் உங்களுக்கு நன்றியோடு இருக்க முடியனாலும் பரவாயில்லடா. இப்படி ஒரு நரகமா அந்த வீட்டை மாத்திருக்க வேணாம்னு என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்குடா. நான் தப்பான முடிவெடுத்து செஞ்ச ஒரே காரியத்தினால இவ்வளவு பெரிய இழப்புகளை அவங்க சந்திச்சுட்டு இருக்காங்கடா. விடு வெற்றி, இப்போ பேசிலாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. விட முடியலடா புலி. அவனால டென்ஷன் மேல டென்ஷன், பிரச்சனை மேல பிரச்சனை தொடர்ந்துகிட்டே இருக்கு. அந்த அபி என்ன இவ்வளவு பெரிய கிரிமினல் இருப்பா? எனக்கு காலில் அடிபட்டப்போ வலிக்குதான்னு வந்து அவ கேட்டப்போ ஒரு அம்மா திருப்பி கிடைச்ச மாதிரி இருந்துச்சுடா. அவ ஏன்டா இப்படிப்பட்டவளா இருக்கணும்? அவ தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு நான் பட்டம்லாம் கொடுத்தேன். இப்ப பாத்தியா, மாணிக்கத்து கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அபியை போய் நீ நேரில் பார்த்து விசாரி வெற்றி. மாணிக்கு எதுக்கு அவங்கள பார்க்க வந்தான்னு ஸ்ட்ரைட்டா கேட்டுரு. டேய் போதுண்டா, அவளை நான் பார்க்கவே விரும்பல. கர்ணாவும் அவன் இல்லாம அவளை பார்க்க வேணான்னு சொல்லியிருக்கான். ஆனா கண்டிப்பா நான் அவகிட்ட கேட்பேன், எதுக்காக எனக்கு இவ்வளவு வலிய தொடர்ந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு கண்டிப்பா கேட்பேன். அவங்க அண்ணனுக்கு இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ? அவங்க அண்ணனை பத்தி கருணாநிதி சொல்லிடு வெற்றி. அப்பதான் கொஞ்சம் பயம் இருக்கும். டேய், எனக்கு அப்படி தோணலடா. பார்வதி அக்காவை இழந்து நாம தவிக்கிற மாதிரி தான் அன்னைக்கு அவ அண்ணனும் அவ அப்பாவை இழந்துருந்தான். அதுக்கு நானும் ஒரு வகையில காரணம்னு அந்த குற்ற உணர்ச்சி எனக்கு இருக்கும்லடா. அது மட்டும் இல்லாம அந்த ஆளு அவர் வீட்டு பத்திரத்தை கூட திருப்ப முடியாம அப்படியே விட்டு எங்கேயோ போயிட்டாரு. இந்த கிரிமினலுக்கு பின்னாடி அவன் இருப்பானான்னு தெரியல. அப்படி இருந்தானா அவனை அப்புறம் பார்த்துக்கலாம். அப்படின்னா அபி, மாணிக்கம், அப்புறம் அந்த மிலன் மித்ரன் கொலைக்கு பின்னால யாரோ ஒரு பெரிய ஆளு எல்லாரையும் கூட்டு சேர்த்துக்கிட்டு தான் கருணானனுக்கு எதிராக அதை பண்றாங்க போல இருக்கு. அதை தாண்டா நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும். அந்த மாணிக்கம் தான் இப்போதைக்கு நம்ம டார்கெட். சார், படம் வரைஞ்சிருக்கோம் சார். சார் வாங்கிக்கோங்க சார். வாங்கிக்கோங்க சார். வீட்ல வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். சார் யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க. என்னப்பா? ஆண்டி
இத வாங்கிக்கோங்க ஆண்டி. வாங்கிக்கோங்கக்கா ப்ளீஸ். 150 ரூபா ஆண்டி. நல்லா இருக்கும். ₹150 தான்க்கா. நாங்களே வரைஞ்சது அப்படியா? பாருங்க. நாங்க வச்சுக்கோங்க. நல்லா இருக்கு. இந்தாப்பா. ஆ, இந்தாங்க. தேங்க்ஸ்மா. வரேன். சுடர், நீ வரைஞ்ச படமெல்லாம் எல்லாருக்கும் பிடிக்குது. சூப்பர் சுடர். இது எல்லாத்தையும் வித்துட்டோம்னா இதே மாதிரி நம்ம இன்னும் வரைஞ்சு நாளைக்கு நம்ம ஸ்கூல்லையும் அங்க வர பேரண்ட்ஸ் கிட்ட விற்கலாம். நல்ல ஐடியா தருண். நம்ம 25,000 சேர்க்கணும்னா இன்னும் எவ்வளவு வரையணும் தருண்? அதெல்லாம் வீட்ல போய் கணக்கு பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்கிறத சேல்ஸ் பண்ணி முடிப்போம். யானை படம் நல்லா இருக்குல்லங்க. இந்த படத்தை நம்ம பையனுக்கு வாங்கிட்டு போலாங்க. பேசாம வாடி. நீ வேற யானை பொம்மையே வச்சு விளையாட மாட்டான். இதுல சாட்ல வரைஞ்ச படம் வேறயா? கொடுத்துட்டு வா. இந்தாம்மா. வேண்டாம். வாங்கிக்கோங்க வேணாம்ப்பா. சார். சார், 50 இல்லம்மா, rupees தான். வேண்டாம். போலாம் வா. மேடம், வேணாம்ப்பா வாங்கிக்கோங்க. வேணாம்ப்பா. மேடம், அப்புறம் வந்து சரிங்க சார். வாங்கிக்கிறோம்ப்பா. சீக்கிரம் வாங்க, நாங்க இங்க தான் இருப்போம். வாங்கிக்கோங்க. சரிப்பா. டேய் தருண், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும்? சொல்லுங்கடா. நாங்க படம் வரைஞ்சு வைக்கிறோம் மாமா. முதல்ல இதெல்லாம் எடுத்துட்டு கிளம்பு. வீட்டுக்கு வா. கிளம்பு சுடர். அதை எடுறா. நட. கொஞ்சமாவது அறிவு இருக்கா இவளுக்கு? நம்ம பையன் முகத்தை இப்படி சாட்ல வரைஞ்சு ஊர் முழுக்க விக்க சொன்னாங்களா இவள? சுடர் நல்லா வரைவால, அதனால நான் தாம்மா ஐடியா கொடுத்தேன். ஆமா, இத வித்தா உங்களுக்கு 50,000 கிடைச்சிருமா? 500 ரூபாய் கிடைச்சது அத்தை. இந்த மாதிரி 10 சாட் வித்தோம். சாட் வாங்கின காசே 200 ரூபாய் ஆயிருக்கும். பெருசா சம்பாதிச்சிட்டா. எக்ஸ்ட்ரா 300 ரூபாய். ஆமா, இதெல்லாம் வாங்க உனக்கு காசு எது? இதோ இந்த பெரிய மனுஷன் தான் நாம மளிகை சாமான் வாங்குற கடையில கடன் சொல்லி வாங்கிட்டு போயிருக்கான். ச்சே, கொஞ்ச நேரம் வீட்ல விட்டுட்டு போக முடியல. இல்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு ரோட்ல நின்னு இப்படி வித்துட்டு இருக்கீங்களே. எவனாச்சும் உங்ககிட்ட சாட் வாங்குற மாதிரி பேச்சு கொடுத்து அப்படியே ஏமாத்தி அன்னைக்கு இவள பார்க்ல கூட்டிட்டு போன மாதிரி கடத்தி கூட்டிட்டு போயிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? அதான் கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லுங்கடா. உங்களுக்கு எதுக்குடா இந்த வயசுல இவ்வளவு பாரம்லாம்? அத பெரியவங்க நாங்க பாத்துக்க மாட்டோம்? நீ நல்லா வரையறதுங்கிறது திறமையான ஒரு விஷயம் தான் சுடர். ஆனா அதை எங்கே எப்போ பயன்படுத்தணுமோ அப்படிதான் அதை பயன்படுத்தணும். இத பாருங்க, இப்படி எல்லாம் வீட்டுக்கு தெரியாம எதையாவது செய்யறேன்னு சொல்லி அப்புறம் சிக்கல்ல மாட்டிக்காதீங்க. சாரி அத்தை. சாரி மாமா. வக்கீலுக்கு காசு கொடுக்க உதவி பண்ணலாம்னு நினைச்சுதான் இப்படி செஞ்சிட்டோம்.